இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி. இதில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி, தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி நெட் டார்க் ஆக்டிங் ஆன் தி பாடி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிச்சுன்னா இந்த ரிஜிட் பாடி வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Translatory Equilibrium. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Rotational Equilibrium. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா Static Equilibrium. நாலாவது பார்த்தீங்கன்னா Dynamic Equilibrium. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம், ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த மாதிரி ஈக்குலிபிரியம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டரி ஈக்குலிபிரியம் இல்லை டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கேஸில் வந்து லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். The net force acting on the system வந்து 0. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். லீனியர் மொமெண்டம் அதனால என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் ஆகுது. ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, the total torque, net torque acting on the system இது 0 ஆயிடுது. So, இது 0 ஆகிறதுனால we know that rate of change of angular momentum is torque. So, like this, நம்ம இதுக்கு கேஸ் பார்த்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா angular momentum is a constant வரும். இதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போத் momentum is equal to 0 and the angular momentum is equal to 0 vector, and then the net force acting on the system, this is equal to 0 vector, and net tau, that is torque acting on the system, is equal to 0 vector. So this is a static equilibrium condition. அதே மாதிரி டைனமிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது இங்கே எழுதுகிறேன். டைனமிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் P vector is equal to 0 vector and L vector is equal to constant and F net is equal to the total force, net acting force acting on the system is equal to 0 and the total torque acting on the system is equal to 0 vector. ஸோ இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம், டைனமிக் ஈக்குலிபிரியம்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குறிப்பாக ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல் ஈக்குலிபிரியம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கண்டிஷன்ஸ் பற்றிலாம் நம்ம லெக்சர்ஸில் இருக்குது, இதுக்கு முன்னாடியும் லெக்சர்ஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த 3 ஈக்குலிபிரியம் பற்றி. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன, அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன, அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் என்ன ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, ஒரு மார்பிள் கோலி விளாடுறோம் இல்லை, அந்த கோலி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நடுவில் வைக்கிறீங்க. இப்போது இந்த கர்வேச்சர் இப்படி தானே இருக்குது அந்த கர்வ். இப்போ நான் இந்த கோலியை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காமல் இருந்தால், டிஸ்டர்பே பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொசிஷனில் இருக்கும். இந்த பொசிஷனை வந்து எக்ஸ் சப் 0 அப்படின்னு சொல்கிறோம், தட் இஸ் எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோலியை வந்து நான் இப்போ இல்லை, எப்போவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல, யாருமே டிஸ்டர்ப் பண்ணலன்னா அந்த பொசிஷனில் எப்போவுமே இருக்கும். சப்போஸ் நான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், இந்த கோலி வந்து இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். எவ்வளோ நேரத்துக்கு ஆடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அதுக்கப்புறமா இட் வில் கம் டு தி அதே பொசிஷன். அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்.
ஸோ ஒரு சிஸ்டம், இப்போ நம்மளோட சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலி தான் சிஸ்டம். அந்த சிஸ்டமை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அது பழைய நிலைக்கே வந்திருந்ததுன்னா அது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இதே இப்படி இருந்த பவுலை கவுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இப்படி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே கோலியை இதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். சப்போஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்படுத்தி நம்ம அதில் நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ இதை லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஏதாவது ஒரு சைடு, இந்த சைடு அல்லது இந்த சைடு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இப்படி ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த கோலி வந்து இங்கே வந்து விழுந்துடும். இன்னும் 100 வருஷம் என்ன, இன்னும் 5000 வருஷம் கழித்து வந்து நான் பார்த்தாலும் இது பழைய நிலைக்கு வராது. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா அதில் கோலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோலி என்ன பண்ணுறேன்னா நான் அப்படி தட்டி விட்டேன்னா அது ரோல் ஆகி போய் இன்னொரு இடத்துல போய் நிற்க போகுது, அவ்வளோதான். இது வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் இது பொட்டன்ஷியல், இதாவது கர்வ்ன்றது ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. போன சாப்டரில் படிச்சிருப்பீங்க. இந்த பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மினிமமாக இருக்குது பாருங்கள். ஒரு பள்ளத்தில் மினிமம் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மினிமம் இந்த இடத்துல. இந்த இடத்துல என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம். இந்த இடத்துல வந்து நியூட்ரல், மினிமமும் கிடையாது மேக்ஸிமம் கிடையாது, ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இதோட. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று நான் ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். இதில் ஒன்று எங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒன் டிரான்ஸ்லேட்டரி ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம்னா மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ எங்கெல்லாம் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டோ அப்போ வந்து த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் வந்து 0. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இனர்ஷியல் ஃப்ரேம். இதை நீங்கள் டிஃபைன் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஸோ எ ஃப்ரேம் விச் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆர் எ ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா the net force acting on the system is 0. The next என்னன்னு பார்த்தீங்கன்னா angular momentum is constant. உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப வேகமாக சுற்றி அது அந்த ஸ்பீடு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். கான்ஸ்டன்ட் ஆங்குலர் மொமெண்டத்தில் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் திஸ் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபேன் ஒரு நல்ல உதாரணம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னு என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமோட ஒரு எக்ஸாம்பிள். கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா டைனமிக் ஈக்குலிபிரியமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பம்பரம். நம்மலாம் பம்பரம் விடுவோம் இல்லை, அந்த பம்பரம் வந்து அது நல்லா ரன்னிங் சுற்றிட்டு இருக்குதுன்னா இது வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம்.